பிட்ஸா எப்படி ரெடி பண்ணாலும் வாங்க பார்க்கலாம். அதுக்கு பொட்டேட்டோ அண்ட் ஆனியன், கேப்சிகம், எக் இது மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்ம பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், மிளகா, கேப்சிகம் அண்ட் எக் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்துட்டு மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் சிக்கன் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நானும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ண விடணும். அதுக்கப்புறம் வந்து இதை ஆட் பண்ண உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே இப்போ அழகாக இருக்கும். இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான